ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஆயில் ப்ரைஸஸ் மறுபடியும் ஸ்பைக் ஆகிருக்கு. இந்தியன் எக்கானமி வீக் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன் இந்தியன் ஸ்டாக்ஸ் விழுந்துகிட்டு இருக்குங்கிற என்னோட ஐடியா ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆப்வியஸாக வித் ரிலவெண்ட் டேட்டா நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றியும் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி என்ன கம்பெனிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் சில இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸ் லைக் பெட்ரோனெட் எல்என்ஜி, எல்என்டி அண்ட் சில சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் எதனால் விழுந்திருக்காங்க, அந்த வீழ்ச்சி இன்னும் தொடருமாங்கிற என்னோட ஐடியாஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே இன்னும் டீட்டெயிலாக போகலாம். நிஃப்டி 50 1.55% ரெட்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே மோசமாக இருந்தது. த்ரூ அவுட் த டே கிட்டத்தட்ட 2%, 1.9% கிட்டலாம் டவுனில் தான் இருந்தது. இதை விட கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மறுபடியும் டுவர்ட்ஸ் த க்ளோஸ் கொஞ்சம் புல் பேக் ஆகி 1.5% வந்து ரெட்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. மற்ற எல்லா இண்டெக்ஸஸுமே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே 2%க்கு மேலே அடி வாங்கியிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 2.7% நம்ம ரெட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கோம். செக்டோரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கு. மற்ற எல்லாமே டீப் இந்த ரெட். இதில் ரொம்ப மோசம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி மீடியா, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி ரியல்டி எல்லாம் 3%க்கு மேலே அடி வாங்கியிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸை கொஞ்சம் டீட்டெயிலாகவே ஸ்டடி பண்ணுவோம். எதனால இந்த ஹியூஜ் ஃபாலுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி ஐடி மட்டும்தான் 0.1% க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபினான்ஷியல்ஸ்லேயும் அடி, நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க நிறையா கம்பெனிஸில் செம்ம அடி. நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி 2-3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டு முடித்த உடனே அதுவுமே ரெட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம மார்க்கெட்டில் எதுவுமே இப்போதைக்கு மேலே போகிறதுக்கு தயாராக இல்லைங்கிறது மட்டும் க்ளீனாகவே புரியுது. தீமேட்டிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பற்றி பார்ப்போம். அவங்க இன்றைக்கி 1.82% ரெட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இது சர்ப்ரைசிங்காக இல்லை. இது இன்னுமே பட்ஜெட் டே லோவை தொடலை. பட் அட் த சேம் டைம் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மைட் பி ஒன் ஆஃப் த ஃபியூ தீம்ஸ் விச் ரெக்கவர் குவிக்லிங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அதர் கம்பெனிஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இன்னும் அதிகமான பையர்ஸ் உள்ளே வரும்போது, ட்ரேடிங் இன்னும் அதிகமாகும்போது அதில் மோஸ்ட் பெனிஃபிட் அடையக்கூடியது கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். இது யாராலையுமே மறுக்க முடியாது. இன்றைக்கி இந்தியன் ருப்பி ரொம்பவே வீக்காக இருக்குது. 92.26 வரைக்கும்லாம் ட்ரேட் ஆகி நான் பார்த்துருந்தேன். இப்போது ஃபார் சம் ரீசன் அது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு மறுபடியும் வந்து 92 ருபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐஎன்ஆர் ஹேஸ் வீக்கெண்ட் அல் லாட். ஆர்பிஐ மண்டே அன்னைக்கு கூட டாலர்ஸை விற்றதா சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி வார் சினாரியோவில் when dollar is strengthening and every other currency in the world is weakening, RBI இந்த மாதிரியான இன்டர்ஃபியரன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு கொஞ்சம் அது சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. இந்தியன் ருப்பியை ரொம்ப வீக்கன் ஆகாமல் பார்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி அவ்வளோ நல்ல முடிவாக இருக்காது. இதில் என்ன லாஜிக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி தே ஹேவ் சம் ஸ்ட்ராட்டஜி. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொஞ்சம் ஷேடியாக தான் இருக்குது. ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி நல்லாவே ஸ்பைக் ஆகிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற மாதிரி $100 போகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். $100 போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இஃப் யூ கன்சிடர் த ப்ரீவியஸ் சினாரியோஸ் வேர் த வேர்ல்டு வாஸ் என்கேஜிங் இன் வார். அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். க்ரூட் $75 கிட்ட இருக்குது. ஆனால் $100 போகிறதுக்கான டைம் இருக்கா? ட்ரம்ப் சொல்கிற மாதிரி 4 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க இந்த வார் எஸ்கலேட் பண்ண விடாமல் நிறுத்திட்டாங்கன்னா, இல்லை அதுக்கும் முன்னாடியே நிறுத்திட்டாங்கன்னா, இது $100 வரைக்கும் போகாமல் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபர்தர் எஸ்கலேஷன்ஸ் நடந்தால் கண்டிப்பாக ஆயில் ஸ்பைக் தான் ஆக போகுது. அது ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில நம்ம எல்லாருமே தள்ளிடுவோங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆயில் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன் எக்கானமி வீக் ஆகுதுங்கிற லெவலுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறதுக்கான காரணமும், இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வீழ்ச்சி பார்த்ததுக்கான காரணமும் ஆயில் ஸ்பைக் தாங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. ஆயில் ஸ்பைக் இந்தியன் ருப்பியும் ஃபர்தராக வீக்கன் ஆக்குங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். கல்ஃப் வார் 90 to 91 நடக்கும்போது பிரெண்ட் 120% வந்து ரைஸ் ஆயிருந்தது. 46 per பேரல் அப்போது ரீச் ஆயிருந்தது டாலர் டேர்ம்ஸில். ஈராக் வரும்போது 40 per பேரல் வரைக்கும் ரீச் ஆயிருந்தது பிரெண்ட். அதுதான் பீக் ப்ரைஸ். 40% வந்து ரைஸ் ஆயிருந்தது. ஜிஎஃப்சி அதாவது கிரேட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 ஹவுசிங் மார்க்கெட் கிரைசிஸ் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% ரைஸ் ஆயிருந்திருக்கு ஆயில். அண்ட் 144 per பேரல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு இன் டாலர் டேர்ம்ஸ். 2011 நடந்த லிபியன் வார் அப்போது பிரெண்ட் $100 மேலே 3 வருஷத்துக்கு இருந்திருக்கு. பீக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 127 per பேரல். அண்ட் ரஷ்யா யுக்ரைன் வரும்போது 40% பிரெண்ட் ரைஸ் ஆயிருக்கு. 139 per பேரல் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஈரான் யூஎஸ் இஸ்ரேல் வார் இன் 2026 லேட்டஸ்ட் வாரில் ஒரே செஷனில் 8% வந்து பிரெண்ட் வந்து ரைஸ் ஆயிருந்தது.
இப்போது $78 இந்த டேட்டா பாயிண்ட் சொல்லுது. இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் $80 மேலே ரைஸ் ஆயிருச்சு. இப்போது ஆயில் மேலே போனால் இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகுங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக நம்மளுக்கு சொன்னது தான். ஸோ இந்த வாட்டி எதுவும் வித்தியாசமாக நடக்க போகிறதில்ல. கல்ஃப் வார் 90 to 91 நடக்கும்போது பிரெண்ட் $46 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும்போது இந்தியன் ருப்பி 17.5 ருப்பீஸ்லேருந்து 24.5 ருப்பீஸ் அகேன்ஸ்ட் த டாலருக்கு வீக்கன் ஆயிருக்கு. $1 $17 இருந்த ருப்பி $24 வரைக்கும் போயிருக்கு. கிரேட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போது $39 $51 வந்து ருப்பி வீக்கன் ஆயிருக்கு அகேன்ஸ்ட் த டாலர். லிபியன் வார் அப்போ $45 $68 வீக் ஆயிருக்கு அகேன்ஸ்ட் த டாலர். ரஷ்யா யுக்ரைன் வாரில் $75 $80 போயிருக்கு அகேன்ஸ்ட் த டாலர். அண்ட் இப்போது 91.4 92.18 போட்டிருக்காங்க. இது இன்னுமே எண்ட் ஆகலை. இப்போ தான் நம்ம 5th டே இந்த வாரில் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இன்னுமே வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இஃப் ஆயில் கண்டினியூஸ் டு ஸ்பைக். ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு அதுதான் சொல்லுது. இந்தியாஸ் ஆயில் எக்ஸ்போஷர் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். க்ரூட் அண்ட் பெட்ரோலியம் ஸ்டாக்குக்கு அடுத்த 25 நாள் வரைக்கும் தான் கம்ஃபர்ட் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே வி ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் த இம்போர்ட்ஸ். எல்என்ஜி சப்ளை கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா 2 to 3 வீக்ஸ்க்கு தான் இருக்குது. எல்பிஜி சப்ளை கம்ஃபர்ட் 25 to 30 days. இங்கே 75 தப்பாக இருக்குது, பட் 25 to 30 daysக்கு தான் கம்ஃபர்ட் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது சப்ளை ஷேர் வயா ஹோர்முஸ். நேற்றுக்கு தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வந்து ஈரான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டோட்டல் ஆயில் டிபெண்டன்ஸ் அது வழியாக தான் நம்மளுக்கு 40% கிடைக்குது. இதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆயில் சப்ளையில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். அண்ட் எல்என்ஜிலையும் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். கத்தாரில் லார்ஜஸ்ட் எல்என்டி பிளானை ஹால் பண்ணிட்டாங்க. ஸோ 20% ஆர் மோர் ஆஃப் எல்என்ஜி சப்ளையும் கட் ஆயிருக்கு. இதனால தான் எல்என்ஜியும் ஸ்பைக் ஆயிருக்கு, ஆயிலும் ஸ்பைக் ஆயிருக்கு. இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இதை இன்னுமே டீட்டெயிலாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இதனால் இந்தியன் எக்கானமி ஃபர்தராக வீக்கன் ஆகுங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இது எம்கே குளோபலோட பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி $10 ரைஸ் இன் க்ரூட் ப்ரைஸ் சிஏடி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை 0.5% வந்து வைடன் ஆக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ்னா என்ன? சர்ப்ளஸ் ஆஃப் டோட்டல் இம்போர்ட்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் கொடுக்கும். அப்போது $10 வந்து க்ரூட் ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது நம்மளோட டோட்டல் டெஃபிசிட் வந்து 0.5% அதிகமாகுது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 0.35% வந்து அதிகமாகுது. அப்போ ரேட் கட்ஸ்லாம் நடக்குங்கிற எதிர்பார்ப்பை நம்ம எல்லாம் மறந்துடலாம். அப்புறம் WPI இன்ஃப்ளேஷனுமே வந்து 130 basis points 1.3% வந்து அதிகமாக போகுது. க்ரோத் ஹிட் ஆஃப் 15 to 20 basis points, அதாவது 0.15 to 0.2% வரைக்கும் க்ரோத் அடி வாங்குங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி வீக் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆனுவல் பேசிஸில் நம்ம பார்க்கும்போது. பட் இந்த வார் ஒரு வருஷத்துக்கு போக போகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரம்ப் சொல்கிற 4 வாரத்துக்கு போகுமாங்கிறதே டவுட்ஃபுல் தான். ஸோ அனலிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இப்போ நடக்கிற ஒரு சினாரியோ வச்சு அடுத்த 1 வருஷத்துக்கு இப்படி இருந்தால் அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படி இருந்தாங்கிற மாதிரி பேச ஆரம்பித்து இந்தியன் எக்கானமி வீக் ஆயிடுச்சுன்னு ஃபியரை கண்டிப்பாக கிளப்பி விடுவாங்க. நம்ம அதுக்கு ப்ரேயாக விடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா $723.61 billion இருக்குது ஆஸ் ஆஃப் February 20. இது ஆர்பிஐ டேட்டாலேருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி ஒரு சினாரியோவில், அதாவது ஒரு வார் சினாரியோவில் இவ்வளோ அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட இந்தியா ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. ஸோ இந்தியா இஸ் அட் அ ஸ்ட்ராங் பாயிண்ட்டுங்கிற மாதிரியும் சில புல்லிஷான அனலிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு வரலாம். 10% மேலே கிராஷ் ஆயிருந்ததுன்னு வந்து நியூஸில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி க்ளோஸ் வச்சது நான் இன்னுமே பார்க்கல, பட் கண்டிப்பாக வந்து ரெட்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கோம். கெயில், குஜராத் கேஸ் அண்ட் அதர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கூட அடி வாங்கியிருந்தாங்க. மகாநகர் கேஸும் அடி வாங்கியிருந்தாங்கன்னு நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஷேர் ப்ரைஸ் ட்ராக் பண்ணுறவங்களும் பார்த்துருப்பாங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி இன்றைக்கி அடி வாங்கினதுக்கான காரணம் எல்என்ஜியில் நடக்கிற ப்ரொடக்ஷன் ஹால்ட் இன் கத்தார் தான். ஆக்சுவலாக இது எல்என்ஜி ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். அதனால தான் நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் குளோபலாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் டெக்கேட் நான் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்காக இருக்கட்டும், செம்மையாக ஸ்பைக் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ். வெஞ்சர் குளோபல்லாம் கண்டினியூஸாக பேக் டு பேக் டேஸில் சூப்பரான ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களாம் எல்என்ஜி ப்ரொடியூசர்ஸ். பெட்ரோநெட் எல்என்ஜிங்கிறது நெட் இம்போர்ட்டர் ஆஃப் எல்என்ஜி. நிறையா பேருக்கு எல்என்ஜி ஸ்பைக் ஆகுதே, இது ஏன் பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு ஒரு நெகட்டிவ்ங்கிற மாதிரி டவுட்ஸ் வரலாம். இது இந்த கம்பெனி பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெட்ரோநெட் எல்என்ஜிங்கிறது நெட் இம்போர்ட்டர் ஆஃப் எல்என்ஜி. ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி விழுந்ததில் எந்த விதமான ஆச்சரியமே கிடையாது. பட் இந்த எல்என்ஜி ப்ரொடக்ஷன் இன் கத்தார் டெம்பரரியாக தான் ஹால் செய்யப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அது கூடிய விரைவில் ரெஸ்யூம் ஆயிருன்னு தெரியும். ஸோ இப்போ பெட்ரோநெட் எல்என்ஜியில் நடந்த ஃபால் வந்து டெம்பரரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் டெம்பரரி தான். இந்த வார் எவ்வளோ நாளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதோ
கத்தாரோட எல்என்ஜி பிளான்ட்டை எவ்வளோ நாளைக்கு ஹால் பண்ணி வச்சுருக்காங்களோ, லார்ஜஸ்ட் எனர்ஜி காம்ப்ளெக்ஸை ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்குதோ, பெட்ரோனட் எல்என்ஜிலையும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வார் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும்னு நினச்சிங்கன்னா, ஆப்வியஸாக பெட்ரோனட் எல்என்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப டெம்பரரின்னு நினச்சிங்கன்னா, பெட்ரோனட் எல்என்ஜி மைட் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் பர்சனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. நான் வந்து எல்என்ஜி ப்ரொடியூசர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டெக்கேடை நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் 10 years ஆர் மோர் நான் அதை ஹோல்ட் பண்ணுவாங்க உங்கள் கூட சொல்லியிருக்கேன். பட் பெட்ரோனட் எல்என்ஜி ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது ரொம்பவே சீப்பாக தான் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ட்ரேட் ஆகிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 50% ஆஃப் த ஸ்டேக் இஸ் ஓன்ட் பை ஓஎன்ஜிசி, ஐஓசி, கெயில் அண்ட் பாரத் பெட்ரோலியம். ஸோ உங்களுக்கு பெட்ரோனட் எல்என்ஜியில் தான் டேரெக்டாக ஸ்டேக் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஓஎன்ஜிசியோ, இந்தியன் ஆயில் கார்பரேஷனோ, ஐஓசியோ, இல்லை கெயிலோ, இல்லை பாரத் பெட்ரோலியம் வச்சுருந்தீங்கனாலுமே கூட உங்களுக்கு பெட்ரோனட் எல்என்ஜியில் எக்ஸ்போஜர் கிடைக்கும். பட் ஆப்வியஸாக இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிஸ்னஸ், நீங்கள் இதில் இண்டிவிஜுவலாக ஸ்டேக் எடுக்கிறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நான் வந்து இதில் கண்டிப்பாக ஸ்டேக் எடுக்க போகிறதில்ல. பெட்ரோனட் எல்என்ஜி டெஃபினெட்லி இஸ் நாட் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மை பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை வாங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டவுன்ஃபாலில் நீங்கள் இதை வாங்கியிருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். எல்என்டி பேக் டு பேக் டேஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் 5 daysல கிட்டத்தட்ட 10% மேலே கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் எல்என்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேட்டாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இப்போ தான் ஃபேர் வேல்யூ டு ஸ்லைட்லி ஓவர்ஆல் டெரிட்டரிக்கு வந்திருக்கு. என்ன தான் ஷேர் ப்ரைஸில் அவ்வளோ பெரிய கரெக்ஷன் இல்லைனாலும், ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும், எல்என்டியோட ஃபியூச்சர் கண்டிப்பாக பிரைட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒரு பெரிய ஃபால், இந்த மாதிரி குளோபலாக ஏதாவது ஒரு அன்சர்டின் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். பட் நான் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதை வாங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். நான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண 3 கம்பெனிஸ் பற்றி உங்கள் கூட இப்போது ஷேர் பண்ணுறேன். ஐடிசி, ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் அண்ட் ஐஇஎக்ஸ். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்னங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்க சில விஷயங்களை காமனாக சொல்லுவாங்க. அப்போ அது வந்து யூனிவர்சலி அப்ளிகபிள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் தட் ஐவ் லேர்ன் ஃப்ரம் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ்: பை வாட் யூ நோ. உங்களுக்கு தெரிஞ்சதில் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி பெட்ரோனட் எல்என்ஜி 10% விழுந்திருக்கலாம், நாளைக்கு இன்னொரு 20% கூட விழலாம், நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் 50% கூட கரெக்டாகலாம். பட் நான் அதில் அவ்வளோ ரீசர்ச் பண்ணதில்லை, இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணதில்லை. அது விழுந்ததுங்கிற ஒரே காரணத்தினால, அது வேல்யூவேஷன் வைஸ் அட்ராக்டிவாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால நான் போய் வாங்க முடியாது. ஏன்னா நான் அந்த கம்பெனி பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணல. அப்படி நான் ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஸோ ஐ வில் ஒன்லி பை வாட் ஐ நோ. இந்த லெசன்ஸ்லாம் நான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. 2வது பாயிண்ட், மேக் ஷுவர் வாட் யூ நோ இஸ் சீப். நம்மளுக்கு தெரிஞ்சதுங்கிற ஒரே காரணத்தினால கொஞ்சம் விழுந்தாலே அது அட்ராக்டிவாக மாறிடுச்சுன்னு நினச்சி வாங்கிடக்கூடாது. நிஜமாலே வேல்யூவேஷனை செக் பண்ணி அது அட்ராக்டிவாக இருக்கா இல்லைங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி அது நிஜமாலே சீப்பாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அதை வாங்கணும். 3வது பாயிண்ட், இஃப் யூ டோன்ட் நோ, எனக்கு இது தெரியாதுன்னு அப்படியே விட்டுட்டு போகிறதும் அவ்வளோ நல்ல விஷயமா இருக்காது. ட்ரை டு கெட் டு நோ இட் பை ரீசர்ச்சிங், பை டெடிகேட்டிங் யுவர் செல்ஃப் டு ஸ்டடிங் தட் பிஸ்னஸ். ஸோ நம்மளுக்கு தெரியாதுன்னு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நல்ல டெடிகேட்டடாக ரீசர்ச் பண்ணி அந்த பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நான் இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் ஐடி செக்டரில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பர்டிஸ் இல்லைங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கேன். பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் ஐடி செக்டரில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் எக்ஸ்பர்டிஸ் இல்லைங்கிறத நான் இனிமேல் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அதை நினச்சி கொஞ்சம் ப்ரௌடாகவும் இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த கற்றுக்கணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும் இல்லாமல் அதுக்கு நான் நிஜமாலே கொஞ்சம் டைமும் டெடிகேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் எனக்கே தோணுன விஷயம் கிடையாது. ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்கிட்டேருந்து நம்ம காப்பி அடித்து கற்றுக்கிறது தான். அதை காப்பின்னு கூட நம்ம சொல்ல தேவையில்லை, இன்ஸ்பயர்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இது 3மே சீப்பாக இருக்குன்னு நம்பி தான் வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் நிறையா ஸ்டடி பண்ணி டைம் எடுத்து ரீசர்ச் பண்ணி தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஐஇஎக்ஸ் அண்ட் ஐடிசி. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ வில் ஒன்லி பை வாட் ஐ நோ. ஐ வில் மேக் ஷுர் வாட் ஐ நோ இஸ் சீப் இனஃப் ஃபார் மீ டு கண்டினியூ பையிங். ஸோ நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி வாங்கினீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருந்தீங்க. எந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிட்டு எந்த ஸ்டாக்ஸ்லாம் விற்றீங்க, இல்லை எந்த ஸ்டாக்ஸில் உங்கள் பொசிஷன் அதிகப்படுத்திருக்கீங்க, எந்த ஸ்டாக்ஸில் உங்கள் பொசிஷனை கம்மி பண்ணியிருக்கீங்க, இல்லை ஈக்விட்டிலேருந்தே கொஞ்சம் பணத்தை வெளியில் எடுத்திருக்கீங்களாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. கமெண்ட் செக்ஷனில் படிக்கிறவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் அதை படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க.
முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.